Hello students, welcome to Craft NEET Biology. இந்த வீடியோல class 11 chapter 3 plant kingdom பத்தி பார்க்க போறோம். So chapter 2 biological classification ஓட complete playlist Craft NEET Biology channelல இருக்கு, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. Okay. So chapter 2 biological classificationல நம்ம Whittaker's 5 kingdom classification பத்தி படிச்சோம். அதுல kingdom Monera, kingdom Protista, kingdom Fungi, kingdom Animalia and kingdom Plantae பத்தி படிச்சோம். So kingdom Plantae பத்தி brief introduction தான் நம்ம வந்து chapter 2ல பார்த்தோம். So whereas we are going to see in detail about kingdom Plantae in this chapter 3. Okay, so kingdom Plantae வந்து it is popularly known as the plant kingdom. So plant kingdom வந்து yearly classificationல cell wall இருக்க எல்லா organismsம் it is placed under the same kingdom, kingdom Plantae. So இந்த plant kingdom வந்து it is changed over time. இப்போ வந்து இந்த kingdom Plantaeல yearly classificationல இருந்த நிறைய organisms வந்து it is excluded from plant kingdom and is added to other kingdoms like kingdom Monera, kingdom Protista, kingdom Fungi. அதுல வந்து kingdom plant kingdomல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி இந்த மாதிரி நிறைய kingdoms வந்து வந்துருச்சு. ஓகே, சோ ஈவன் cyanobacteria which is also known as blue green algae, அது கூட it is not algae anymore. அத கூட இதுல இருந்து செப்பரேட் பண்ணி kingdom Moneraல ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே, சோ now we are going to see about so plant kingdomல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்? algae, bryophytes, pteridophytes, gymnosperms, angiosperms பத்தி பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல கிளாசிபிகேஷன் சிஸ்டம்ஸ் எப்படி எவால்வ் ஆயிருக்கு, இயர்லி கிளாசிபிகேஷன் சிஸ்டம் என்ன, இப்ப என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்கு அதை பத்தி பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ algae பத்தி டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, சோ ஆர்டிபிஷியல் சிஸ்டம்ஸ் பாத்தீங்கன்னா இயர்லி கிளாசிபிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து ஆர்டிபிஷியல் அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த சிஸ்டம் வந்து இட் வாஸ் given by Linnaeus, NEET aspectல இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ஏன் ஆர்டிபிஷியல்னு சொன்னாங்கன்னா இட் ரிலைட் ஆன் தி சூப்பர்ஃபிஷியல் மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ். சூப்பர்ஃபிஷியல்ன்றது மேலோட்டமான, மார்பாலஜிக்கல்னா எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ் லைக் அதோட ஹேபிட், கலர், நம்பர் அண்ட் ஷேப் ஆஃப் லீவ்ஸ் அதை பொறுத்து கிளாசிஃபை பண்ணியிருந்தாங்க. அண்ட் வெஜிடேட்டிவ் அண்ட் ஆண்ட்ரோஷியம் கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி, வெஜிடேட்டிவ்ன்றது நான் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ் லைக் ஸ்டெம், லீஃப், ஃப்ரூட் அதெல்லாம் வந்து வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்னு சொல்லுவோம். அண்ட் ஆண்ட்ரோஷியம் கேரக்டர்ஸ்ன்றது இந்த மேல் ஸ்டேமன். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இதை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேலோட்டமான கிளாசிபிகேஷன்றதுனால இது ஆர்டிபிஷியல் கிளாசிபிகேஷன் சிஸ்டம்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா இட் கேவ் ஈக்குவல் weightage to vegetative and sexual characteristics. So இது வந்து it is not acceptable. So vegetative-ன்றது என்னது? non reproductive, sexual characteristics-ன்றது reproductive. So இது ரெண்டுக்குமே equal weightage கொடுத்தது it is not acceptable. ஏன்னா vegetative characters வந்து it is easily affected by the environment. So soil condition, dust, light. So இதனால என்ன ஆகும்? So leaf ஓட shape vary ஆகலாம். So soil condition-னால the habit of growth affect ஆகலாம். இல்ல அந்த dust-னால plant color change ஆகலாம். So இந்த மாதிரி வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்லாம் இட் இஸ் ஈஸிலி அஃபெக்டட் பை த என்விரான்மெண்ட். ஸோ அதுக்கும் வெஜிடேட்டிவ்க்கும் செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்தது வந்து இட் இஸ் நாட் ஈஸிலி அக்செப்டபிள். ஸோ இது வந்து இட்ஸ் a லிமிடேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம். ஆல்சோ இன்னொரு லிமிடேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ் கூட தே செப்பரேட்டட் பிகாஸ் ஃபியூ கேரக்டர்ஸ் மட்டுமே வச்சு கிளாசிஃபை பண்ணதுனால க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ் கூட செப்பரேட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம். ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்கு நேச்சுரல் கிளாசிபிகேஷன் சிஸ்டம் டெவலப் ஆச்சு. ஓகே, so in the system it is mainly based on the natural affinities among the organisms. So natural affinities into the inherent relationship among the organisms. So fundamental relationship among the organisms அதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணதான் natural classification system. And in the system வந்து not only so artificial system மாதிரி external features, morphological features மட்டும் பேஸ் பண்ணாம it also included the internal features like ultrastructure ஃபைன் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல ஹை மேக்னிஃபிகேஷன்ல எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி ஃபைன் ஸ்ட்ரக்சர் தான் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர். அனட்டாமி அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். எம்பிரியாலஜின்றது ஸ்டடி ஆஃப் எம்பிரியோஜெனிசிஸ். ஸோ ஒரு எம்பிரியோ வந்து எப்படி டெவலப் ஆகுது ஃப்ரம் தி ஃபர்டிலைஸ்ட் எக் செல். ஸோ அதை பத்தி படிக்கிறது. அண்ட் ஃபைட்டோகெமிஸ்ட்ரின்றது ஸ்டடி ஆஃப் ஃபைட்டோகெமிக்கல்ஸ்ன்றது கெமிக்கல்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் த பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ இதை பத்தி படிக்கிறது ஃபைட்டோகெமிஸ்ட்ரி. சோ இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் மட்டும் வச்சு கிளாசிஃபை பண்ணாம இந்த மாதிரி இன்டர்னல் ஃபீச்சர்ஸையும் வச்சு கிளாசிஃபை பண்ணியிருக்கிறது தான் நேச்சுரல் கிளாசிபிகேஷன் சிஸ்டம். சோ இந்த கிளாசிபிகேஷன் சிஸ்டம் ஃபார் ஃபிளவரிங் பிளான்ட்ஸ் தட் இஸ் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் வாஸ் given by ஜார்ஜ் பென்தம் அண்ட் ஜோசப் டால்டன் ஹூக்கர். சோ நேச்சுரல் கிளாசிபிகேஷன் சிஸ்டம் வந்து கொடுத்தது பென்தம் அண்ட் ஹூக்கர். வேறஸ் ஆர்டிஃபிஷியல் கிளாசிபிகேஷன் சிஸ்டம் லினேஸ். நீட் ஆஸ்பெக்ட்ல இது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் phylogenetic classification system. இது வந்து it is mainly based on the
தி எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகே, சோ காமன் ஆன்செஸ்டர்ஸ் இருக்கிறதெல்லாம் ஒரே டாக்ஸால வந்து கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. அதான் பைலோஜெனடிக் கிளாசிபிகேஷன் சிஸ்டம். வேற நியூமெரிக்கல் டாக்ஸானமின்றது மெயினா மேத்தமெட்டிக்கல் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணுவாங்க. சோ இதுல வந்து நியூமரஸ் அப்சர்வபிள் கேரக்டர்ஸ், சிமிலர் கேரக்டர்ஸ் அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணிருக்கிறது நியூமெரிக்கல் டாக்ஸானமி. வேற சைட்டோ டாக்ஸானமின்றது cytological information. So cytologyன்றது branch of biology that studies the cells. cells பத்தி படிக்கிறது தான் cytology. ஓகே, so cytological information வச்சு கிளாசிஃபை பண்ணிருக்காது. cytological information like chromosome number, cell structure, cell behavior, அதை அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணிருக்கிறது cytotaxonomy. ஓகே, then chemotaxonomy. chemotaxonomyன்றது chemical constituents of the plant. so அதை பேஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அது மூலியமா கிளாசிபிகேஷன் பண்ணி இருக்கிறது chemotaxonomy. சோ இந்த மாதிரி கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இட் ரிசால்வ்ஸ் தி கன்ஃபியூஷன், கிளாசிபிகேஷன் இஷ்யூஸ் எல்லாம் வந்து ரிசால்வ் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So this is about the introduction of the classification, various classification systems. Then we are going to see about algae. So plant kingdomல first மெயினா algae பத்தி பார்க்க போறோம். So algaeன்றது it's chlorophyll bearing. So chlorophyll bearingனா it can synthesize its own food through photosynthesis. அதனால autotrophic ன்னு சொல்லுவோம். And they are simple and thalloid. thalloidனா plant which contains thallus. அது thalloid ன்னு சொல்லுவோம். thallusன்றது என்னன்னா it's the simple undifferentiated plant body that lacks true root, stem, leaf அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் ஆகாம அன்டிஃபரன்ஷியேட்டடா இருக்கிறத தாலஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆல்கே அந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அண்ட் லார்ஜ்லி அக்வாட்டிக்கா இருக்கும், அதாவது மெரைன் ஃப்ரெஷ் வாட்டர்ல வாழ்ற ஆர்கானிசமா இருக்கும். அண்ட் அதர் ஹேபிட்டட்ஸ் லைக் மாய்ஸ்ட் ஸ்டோன் நம்ம பார்த்திருக்கோம். பீச்ல எல்லாம் வந்து இந்த ராக்ஸ்ல வந்து இந்த கிரீன் கலர்ல ஆல்கே க்ரோ ஆயிருக்கும். அது மாய்ஸ்ட் ஸ்டோன், ஈரப்பதமான கல்லு, ஈரப்பதமான மண்ணு, ஈரப்பதமான உட், அந்த மாதிரி இடத்துலயும் க்ரோ ஆகும். அண்ட் சம் ஆஃப் தெம் கேன் ஆல்சோ க்ரோ இன் அசோசியேஷன் வித் ஃபங்கை, அதை லைச்சன்ஸ் சொல்லுவோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் லாஸ்ட் சாப்டர்ல. ஸோ சிம்பயோட்டிக் அசோசியேஷன்ல இருக்கும். சிம்பயோசிஸ்னா ரெண்டு ஆர்கானிசம்ஸ் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. ஓகே, mutually benefiting from each other. So அந்த மாதிரி ஃபங்கையோட ஆல்கே இருக்கிறது வந்து it is known as lichens. And with in association with animals வந்து sloth bear example. So இந்த sloth bear-ஓட skinல அந்த hairல green colorல இருக்கிறதுலாம் it is the algae. Okay, and algae-ஓட form and size பாத்தீங்கன்னா it's highly variable-ஆ இருக்கும். அது colonial forms-ஆவும் இருக்கும், filamentous forms-ஆவும் இருக்கும். So இந்த picture பாருங்க, இதுல வந்து colonial forms-ல இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து வால்வாக்ஸ், இது நீட்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சோ காலனியலா இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ், வேற filamentous ஃபார்ம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து யூலோத்ரிக்ஸ். ஓகே, சோ filamentous ஃபார்ம்னா லாங் த்ரெட் லைக் மார்பாலஜி இருக்கிறத filamentous ன்னு சொல்லுவோம். ஓகே, சோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து யூலோத்ரிக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைடா filamentous ஃபார்ம்ஸ்க்கு. அண்ட் ஃபியூ ஆஃப் த மெரைன் ஃபார்ம்ஸ் such as kelps பாத்தீங்கன்னா massive plant bodies-ஆ இருக்கும் seen in this picture. அதாவது ஒரு 100 meters வரைக்கும் it can grow அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா algae வந்து just highly variable in form and size. Okay, then reproduction in algae பார்த்தோம்னா algae reproduce by vegetative, asexual and sexual methods, and vegetative reproduction by means of fragmentation. So அதோட thallus வந்து it will break into pieces and each piece is capable of growing into a new thallus. So அந்த மாதிரி இதாகிறது vegetative reproduction, fragmentation. And asexual reproductionன்றது எப்படின்னா by means of production of various types of spores. So mainly zoospores தான் produce ஆகும்னு சொல்றாங்க. So zoospores வந்து flagellated-ஆ இருக்கும். And flagellated means it can move, motile. Okay, which develops into new plants upon germination. So disperse ஆகி it will grow into a new plant upon germination. So this is zoospores. Within zoosporangium zoospores இருக்கு. Okay, so this is it. Then sexual reproduction பாத்தீங்கன்னா involves the fusion of two gametes. So இது எப்படி categorize பண்ணிருக்காங்கன்னா isogamous, anisogamous and oogamous. isogamous-ன்றது ரெண்டு gamete fusion ஆகிறது வந்து similar in size-ஆ இருக்கும். அது flagellated-ஆவும் இருக்கலாம், நான் flagellated-ஆவும் இருக்கலாம். அதாவது மூவ் பண்ண முடியறதா இருக்கலாம், முடியாதது motile or non motile-ஆ இருக்கலாம், but similar in size-ஆ இருக்கும். So as seen in this picture, அந்த மாதிரி இருக்கிறது isogamous ன்னு சொல்லுவோம். So flagellated example Ulothrix, whereas non flagellated Spirogyra. And anisogamous-ன்றது fusion of gametes dissimilar in size as seen in this picture. Okay, example Eudorina. And oogamous-ன்றது fusion between one large non-motile female gamete and a smaller motile male gamete. So அந்த மாதிரி fusion இருக்கிறது வந்து oogamous ன்னு சொல்லுவோம். Okay, இதுக்கு எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ், ஃபியூகஸ்.
So this is about the reproduction in algae. Then uses of algae பார்த்தோம்னா algae are useful to humans in a variety of ways. So இது வந்து important. Algae வந்து it performs at least half of the carbon dioxide fixation in earth. இதை perform பண்றது algae தான். எப்படி through photosynthesis. Okay. So photosynthetic-ஆ இருக்கிறதுனால இப்ப algae வந்து ஒரு இடத்துல நிறைய இருக்குன்னா அந்த immediate environmentல dissolved oxygen concentration levels, இந்த dissolved ஆக்சிஜனோட லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ algae are primary producers, energy rich components it can produce primarily. Okay, அதனால it forms the basis of the aquatic food chains, and species like porphyra, laminaria, sargassum இதெல்லாம் பாத்தீங்கன்னா it is among the 70 species of marine algae இத ஃபுட்டா கன்சியூம் பண்றாங்க. And certain marine brown and red algae it produce large amount of hydrocolloids. Hydrocolloidsன்றது water holding substances. Okay, so இது so எந்த கிளாஸ் ஆஃப் ஆல்கே ப்ரொடியூஸ் பண்ணுன்றது இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ பிரவுன் ஆல்கேன்றது இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி ஃபயோஃபைசியே. ஓகே, அண்ட் ரெட் ஆல்கேன்றது ரோடோஃபைசியே. இத பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். ஓகே, சோ இதுதான் இந்த ரெண்டு கிளாஸ் ஆஃப் algae தான் it produce large amount of hydrocolloids which are used commercially. Okay, so alginன்றது it is also known as brown algae, carrageenன்றது red algae. இது வந்து NEET aspectல important, இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகே, so agar derived from gelidium and gracilaria இது வந்து லெபார்டரியில அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இந்த பெட்ரி டிஷ்ல எல்லாம் வந்து இந்த அகார வந்து க்ரோ பண்ணி அது சாலிடிஃபை ஆனதுக்கு அப்புறம் அதுல வந்து கல்ச்சர் க்ரோ பண்றதுக்கு, மைக்ரோப்ஸ் க்ரோ பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபுட் ப்ரிப்பரேஷன்ஸ் லைக் ஐஸ்கிரீம், ஜெல்லிஸ்லயும் அகார் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் குளோரெல்லா இது வந்து இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ குளோரெல்லா யூனிசெல்லுலார் ஆல்கே இது வந்து புரோட்டீன் ரிச் ஃபுட் சப்ளிமெண்டா ஸ்பேஸ் டிராவலர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸ்பைருலினான்றதும் இன்னொரு யூனிசெல்லுலார் ஆல்கே. ஓகே, தென் ஸோ இது வந்து நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. தென் இந்த ஆல்கே வந்து 3 மெயின் கிளாஸஸா டிவைட் ஆயிருக்கு. ஒன்னு Chlorophyceae, then Phaeophyceae, then Rhodophyceae. Okay, so Chlorophyceae, chlorophyll இருக்கிறதுனால the green algae, green. Okay, ஞாபகம் வச்சுக்கோங்க. And Phaeophyceae ஓட common name brown algae, and Rhodophyceae, road red ஞாபகம் வச்சுக்கோங்க. So Rhodophyceae it is also known as red algae. So Chlorophyceae பத்தி first பார்க்க போறோம். So it is also known as the common name green algae, and இதோட plant body பாத்தீங்கன்னா யூனிசெல்லுலாரா இருக்கும், காலனியலா இருக்கும். நம்ம ஆல்கே இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம் இல்லையா, காலனிஸா க்ரோ ஆகும், இல்ல ஃபிலமெண்டஸா இருக்கும், லைக் த்ரெட் லைக் மார்பாலஜியோட இருக்கும். அண்ட் கலரேஷன் டிப்பிக்கலி கிராஸ் கிரீன் கலர்ல தான் குளோரோஃபைசியே கிளாஸ் மெம்பர்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த குளோரோஃபில் ஏ அண்ட் பி பிக்மெண்ட் வந்து டாமினண்டா இருக்கிறதுனால. அண்ட் இந்த டெஃபினட் குளோரோபிளாஸ்ட்ல இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து இட் வேரிஸ் இன் ஷேப் நிறைய. ஸோ அமாங் த ஸ்பீஷிஸ் ஆஃப் குளோரோஃபைசியே இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து வேரியஸ் ஷேப்ல இருக்குன்றாங்க. கப் ஷேப்டு, ரிப்பன் ஷேப்டு, ஓவல் ஷேப்டு, ரெட்டிகுலேட் ஷேப்டு, பிளேட் லைக். ஸோ இந்த மாதிரி அதோட ஷேப் வந்து வேரி ஆகும் அமாங் தி டிஃபரெண்ட் ஸ்பீஷிஸ் ஆஃப் குளோரோஃபைசின்னு சொல்றாங்க. தென் ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட்ல இருக்கிற ஸ்டோரேஜ் பாடிஸ் அதாவது பைரனாய்ட்ஸ் சொல்றாங்க. இந்த பைரனாய்ட்ஸ்ல வந்து புரோட்டீன்ஸ் அண்ட் ஸ்டார்ச் இருக்கும். அண்ட் சில ஆல்கே ஆஃப் சம் ஆல்கே which comes under the Chlorophyceae அது வந்து it will store food in the form of oil droplets அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஓகே, தென் செல் வால் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா green algae வந்து typically have a rigid cell wall composed of an inner layer of cellulose and outer layer of pectose. Okay, then reproduction of Chlorophyceae பார்த்தோம்னா vegetative reproduction வந்து mainly by means of fragmentation or by the formation of different types of spores. Okay, fragmentation நமக்கு தெரியும், will break into pieces and each piece is capable of developing into a new thallus. And asexual reproduction வந்து it is mainly by means of flagellated zoospores, already நம்ம இத பார்த்தோம், which is present inside the zoosporangium. Okay, then sexual reproduction பாத்தீங்கன்னா it shows a considerable variation in the type and formation of sexes, and இது வந்து all the 3 types of gamy, isogamy, anisogamy and oogamy மூணுமே வந்து இது எக்ஸிபிட் பண்ணும். And examples of Chlorophyceae வந்து Chlamydomonas, Volvox, Ulothrix, Pyrogyra and Chara. And this is the picture of Volvox and Ulothrix. So நீங்க வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இட்ஸ் இம்பார்ட்டன்ட். தென்
green algae பாத்துறோம். Now we are going to see about brown algae which is known as Phyophyceae. Okay, so common name Phyophyceae ஓட common name brown algae and habitat இது மெயின் marine habitats-ல தான் இருக்கும். இதோட plant body பாத்தீங்கன்னா it shows a great variation in size and form. அதாவது simple branched filamentous form-ஆவும் இருக்கும் as seen in this picture. இதுக்கு example ectocarpus இல்ல profusely branched form-ஆவும் இருக்கும் kelps. So இந்த kelps 100 meter வரைக்கும் grow ஆகும்னு பார்த்தோம் இல்லையா, this will come under the brown algae. So Phyophyceae class-ல தான் இது வரும். Okay, so which may reach a height of 100 meters in the kelps. Okay, so in the plant body வந்து usually it is attached to the substratum. Substratumன்றது என்னன்னா அது அட்டாச் ஆயிருக்க அந்த ராக் ஆர் சாயில், அது சப்ஸ்ட்ரேட்டம்னு சொல்லுவோம். ஓகே, சோ எப்படி அது அட்டாச் ஆயிருக்கும் ராக் சாயில் எல்லாம் பாத்தீங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் ஹோல்டு ஃபாஸ்ட். சோ இந்த ஹோல்டு ஃபாஸ்ட் மூலமா இது அட்டாச் ஆயிருக்கும். அண்ட் இந்த ஸ்டைப் அப்படின்றது ஒரு பெடிசில், ஒரு காம்பு மாதிரி. ஓகே, சோ அத வந்து ஸ்டைப்னு சொல்லுவோம். வேற ஃப்ராண்ட்ன்றது இட்ஸ் தி போட்டோசிந்தட்டிக் ஆர்கன், ஒரு லீஃப் லைக் போட்டோசிந்தட்டிக் ஆர்கன். அத வந்து ஃப்ராண்ட்னு சொல்லுவோம் ஆல்கேல இருக்கிறது. ஓகே, சோ இந்த சப்ஸ்ட்ரேட்டம் கூட ஹோல்ட் ஃபாஸ்ட் மூலமா அட்டாச் ஆயிருக்கும். அண்ட் ஸ்டாக் இருக்கும், அதுதான் ஸ்டைப்னு சொல்லுவோம். அண்ட் லீஃப் லைக் போட்டோசிந்தட்டிக் ஆர்கன்னா ஃப்ராண்ட். ஓகே, தென் அதோட பிக்மெண்ட்ஸ் அண்ட் கலரேஷன் பார்த்தோம்னா இதுல என்னென்ன பிக்மெண்ட் இருக்கும்னா குளோரோஃபில் ஏ, சி, கெரோட்டினாய்ட்ஸ் அண்ட் ஜாந்தோஃபில்ஸ் இருக்கும். அண்ட் இந்த Phyophyceae-ல இருக்கிற algae வந்து it vary in color from olive green to various shades of brown. ஏன்னா இந்த xanthophyll-ஓட அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பொறுத்து அதோட கலர் சேஞ்ச் ஆகும். ஆல்சோ ஃபியூகோசாந்தன் அப்படின்ற பிக்மெண்ட்டும் இதுல பிரசன்ட் ஆயிருக்கும். இது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். Phyophyceae-ல ஃபியூகோசாந்தன்ற பிக்மெண்ட் இருக்கும். ஓகே, ஃபுட் ஸ்டோரேஜ் வந்து எப்படின்னா பை அஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸா ஸ்டோர் பண்ணும் இன் த ஃபார்ம் ஆஃப் லாமினாரின் அண்ட் மானிடால். இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். நான் இந்த ரெட் கலர்ல அண்டர்லைன் பண்ணிருக்கிறது எல்லாமே இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த Phyophyceae நீட் 2024 கேட்டிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்திருந்த ஆப்ஷன்ஸ், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு கொடுத்திருந்த ஆப்ஷன்ஸ். ஓகே, சோ இதுல பிக்மெண்ட் ஃபியூகோசாந்தன் இருக்கும். ஃபுட் ஸ்டோரேஜ் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டா இருக்கும். அண்ட் இதோட செல் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா செல்லுலோசிக் செல் வாலா தான் இருக்கும். அவுட் சைடு வந்து இட் இஸ் covered by a gelatinous coating of algin. இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ புரோட்டோபிளாஸ்ட்ன்றது அந்த இன்சைட் அந்த செல் மெட்டீரியல் செல். ஓகே, so in addition to plastids, so plastidsன்றது it's a membrane bound organelle. so chloroplast, leucoplast, amyloplast இதெல்லாம் வந்து குரோமோபிளாஸ்ட் இதெல்லாம் வந்து பிளாஸ்டிட்ஸ் சொல்லுவோம், மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். இத பத்தி நீங்க பிளான்ட் செல் சாப்டர் 8 படிக்கும் போது டீடைலா பாப்பீங்க. சோ புரோட்டோபிளாஸ்ட்ல வந்து இன் அடிஷன் டு பிளாஸ்டிட்ஸ் லார்ஜ் சென்ட்ரலி லொகேட்டட் வேக்யூல் இருக்கும்ன்றாங்க அண்ட் நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் ரீப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து மெயின்லி பை ஃபிராக்மெண்டேஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இஸ் பை பைஃபிளாஜெல்லேட்டட் ஜூஸ்போர்ஸ். சோ பைஃபிளாஜெல்லேட்டட்னா 2 ஃபிளாஜெல்லா இருக்கும் அண்ட் பியர் ஷேப்டுனா இந்த பிக்சர்ல ஷோ பண்ணிருக்க மாதிரி இந்த ஷேப்ல இருக்கும். அண்ட் have two unequal laterally attached flagella. so laterally attachedனா சைடுல அட்டாச் ஆயிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு இது சின்னதா இருக்கு, இன்னொரு இது பெருசா இருக்கு. அதான் two unequal laterally attached flagella. ஓகே, so sexual reproduction வந்து இதுவும் பாத்தீங்கன்னா 3 types of கேமியுமே வந்து எக்ஸிபிட் பண்ணுது. isogamy, anisogamy and oogamy. so மூணுமே எக்ஸிபிட் பண்ணும். அண்ட் யூனியன் ஆஃப் கேமெட்ஸ் வாட்டர்ல நடக்கும், இல்லனா வித்தின் ஊகோனியம், ஊகேமஸா இருக்கிறதுல வித்தின் ஊகோனியம் நடக்கும். அண்ட் இந்த கேமெட்ஸ் பாத்தீங்கன்னா பைரிஃபார்ம் நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, அதுவும் இந்த பியர் ஷேப்ல தான் இருக்கும். அண்ட் இதோட ஃபிளாஜெல்லாவும் டூ லேட்ரலி அட்டாச்டு ஃபிளாஜெல்லா, அதாவது சைட்ல தான் அதோட ஃபிளாஜெல்லா பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, rather than the top. ஓகே, so examples of Phyophyceae பார்த்தோம்னா லாமினேரியா, ஃபியூக்கஸ், டிக்டியோட்டா இதெல்லாம் வந்து இட்ஸ் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் Phyophyceae. எக்டோகார்பஸ் நம்ம அந்த பிக்சர் காமிச்சோம் இல்லையா, அது சார்காசம் இதெல்லாம் வந்து இட் வில் கம் அண்டர் கிங்டம், நாட் கிங்டம், கிளாஸ் Phyophyceae. ஓகே, சோ எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் Rhodophyceae, ரோட் ரெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ Rhodophyceae இட் இஸ் காமன் நேம் வந்து ரெட் ஆல்கே பிகாஸ் ஆஃப் தி ப்ரிடாமினன்ஸ் ஆஃப் ரெட் பிக்மெண்ட் இதுல ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த R-phycoerythrin ரெட் பிக்மெண்ட் அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் ஹேபிட்டட் மெஜாரிட்டி ஆஃப் த ரெட் ஆல்கே பாத்தீங்கன்னா கிரேட்டர் கான்சென்ட்ரேஷன் வந்து மெரைன் வார்மர் ஏரியாஸ்ல இருக்கும். ஆல்சோ இது வந்து வெல் லைட்டட் ரீஜன், லைட் நல்லா ஊடுருவக்கூடிய சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர்லயும் பிரசன்ட்
பிரசன்ட் ஆயிருக்கும். இல்ல கிரேட்டர் டெப்த்ஸ் லைட் ஈஸியா பெனட்ரேட் ஆக முடியாத கிரேட்டர் டெப்த்ஸ் அந்த மாதிரி ஹாபிட்டட்லயும் பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் இதோட பிளான் பாடி பாத்தீங்கன்னா ரெட் தாலை அப்படின்னா அன்டிஃபரன்ஷியேட்டட் பிளான் பாடி. ஸோ அது வந்து மல்டி செல்லுலாரா இருக்கும்ன்றாங்க ரெட் ஆல்கேயோட பிளான் பாடி. அண்ட் சம் ஆஃப் தெம் ஹேவ் காம்ப்ளெக்ஸ் பாடி ஆர்கனைசேஷனும் இருக்கும். அண்ட் ஃபுட் ஸ்டோரேஜ் வந்து இட் இஸ் ஸ்டோர்ட் அஸ் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் அண்ட் விச் இஸ் வெரி சிமிலர் டு அமைலோபெக்டின் அண்ட் குளுக்கோஜன் இன் ஸ்ட்ரக்சர். இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வந்து நீட் 2020ல கேட்டிருக்காங்க. அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ரோடோஃபைசியே பாத்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பை ஃப்ராக்மெண்டேஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பை நான் மொட்டைல் ஸ்போர்ஸ் அண்ட் செக்சுவல் ரீப்ரொடக்ஷனும் பை மீன்ஸ் ஆஃப் நான் மொட்டைல் கேமெட்ஸ் தான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இதுல ஃபிளாஜெல்லாவே இருக்காது ரோடோஃபைசியில. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஊகேமி மட்டும்தான். மத்த ரெண்டுலயுமே 3 கைண்ட்ஸ் ஆஃப் கேமியுமே இருந்தது. இதுல ரோடோஃபைசியோல ஒன்லி ஊகேமஸ் மட்டும்தான் எக்ஸிபிட் பண்ணும். அண்ட் accompanied by complex post fertilization development. So post fertilization development வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கும். அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா the common members of Rhodophyceae are Polysyphonia, Porphyra, Gracilaria and Gelidium. So இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பிக்சர்ஸ் வந்து Porphyra and Polysyphonia ஓட பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, so this is about Rhodophyceae. அண்ட் இந்த டேபிள் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன பிக்மெண்ட்ஸ் இருக்குன்றது இம்பார்ட்டன்ட். இந்த ஃபியூகோசாந்தன் இந்த ஃபைகோ எரித்ரன்ற பிக்மெண்ட்ஸ் வந்து எந்தெந்த கிளாஸஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும்ட்டு நீட் 2023ல கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபயோஃபைசியே அண்ட் ரோடோஃபைசியே. ஓகே, அண்ட் ஸ்டோர்டு ஃபுட் இது வந்து ஸ்டார்ச், வேரஸ் ஃபயோஃபைசியே மேனிடால் அண்ட் லாமினாரன் அண்ட் ரோடோஃபைசியே ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் விச் இஸ் வெரி சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர் டு தட் ஆஃப் தி அமைலோபெக்டின் அண்ட் குளுக்கோஜன் பார்த்தோம், அதுவும் இம்பார்ட்டன்ட். அண்ட் செல் வால் பார்த்துக்கோங்க. Flagella வந்து ரோடோஃபைசியல் ஆப்சென்ட். ஹேபிட்டட் வந்து மூணுமே ஃப்ரெஷ் வாட்டர், சால்ட் வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர்ல க்ரோ ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அபவுட் தி algae. So next வீடியோல we are going to see about the bryophytes. So next அத பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா kindly subscribe my channel and இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.